அப்பா, ஹாஸ்டலில் சாப்பாடு சுத்தமாக இல்லை, வீட்டு டேஸ்ட் இல்லை. மகளின் வேதனையை கேட்டு துடித்த அப்பா 900 கிலோமீட்டர் பயணித்து கல்லூரிக்கு வெளியே கடை போட்டு மகளுக்கு 3 நேரமும் உணவு வழங்கி நெகிழ்ச்சி. சீனாவில் நடந்த இந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான அன்பை மீண்டும் ஒருமுறை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. பார்பிக்யூ ஹோட்டலில் வேலை பார்த்து வந்த சாதாரண ஊழியர்தான் அந்த தந்தை. மனைவி இறந்து விட்டதால் மகள் லீ பிங்டி தான் முழு உலகமாக இருந்தது. இந்த நிலையில் கல்லூரி படிப்பை தொடர தந்தையை விட்டு அவர் 900 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் லீ பிங்டி. இதனால் வாழ்க்கையே சூன்யமான நிலையில் சோகமாக வேலைக்கு சென்று வந்தார் தந்தை. இந்த நிலையில் அடிக்கடி போன் செய்த மகள், அப்பா, இங்கு ஹாஸ்டலில் உணவு தூய்மையாக இல்லை, மேலும் வீட்டில் நீ சமைத்து கொடுப்பது போல் இல்லை என கூறி வந்தார். இதனால் மேலும் வெறுப்பின் உச்சத்திற்கு சென்ற தந்தைக்கு ஒரு ஐடியா வந்தது. நாம் ஏன் மகள் படிக்கும் கல்லூரிக்கு அருகே ஒரு கடை போட்டு அவருக்கு 3 வேளையும் உணவு வழங்கக்கூடாது என்பதுதான் அந்த ஐடியா. இதனையடுத்து தனக்கு இருந்த வேலையில் இருந்து விலகி பெரிய முதலீடுகள் கூட இல்லாமல் குருட்டு தைரியத்தில் கல்லூரிக்கு வெளியே ஒரு கடை போட்டார். தனது மகளுக்கு 3 வேளையும் உணவு கொடுத்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார். ஆனால் மகளுக்கு தான் மகிழ்ச்சி இல்லை. காரணம், முதல் நாள் வெறும் 7 உணவு மட்டுமே விற்றுள்ளது. இதனால் 1000 ரூபாய் மட்டுமே மொத்தமாக விற்பனையாகியுள்ளது. லீ பிங்டி டியூஷன் எடுத்து அதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் சம்பாதித்து வந்தார். தனக்காக வந்த அப்பாவுக்கு வருமானம் போய்விட்டதே என ஏங்கிய அவர் இது குறித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தார். இதனை பார்த்து அப்பா மகள் பாசத்தால் ஈர்க்கப்பட்ட பலரும் அடுத்த நாள் கடை முன்பு குவிந்தனர். தனது தந்தையால் உணவு தயாரிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிந்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் லீ பிங்டி. ஆனால் அவரது தந்தைக்கு தான் மகிழ்ச்சி இல்லை. காரணம், வேலை குறைவாக இருந்தால்தான் மகளை இன்னும் நன்றாக பார்த்து கொள்ள முடியும். அவரது ஆடைகளை தூய்மைப்படுத்தி அயன் பண்ணி தருவது உள்ளிட்ட பல வேலைகளை தற்போது அவரால் செய்ய முடியவில்லை என வருத்தத்தை வெளியிட்டுள்ளார். கூட்டம் கூடுவதற்கு இன்னொரு காரணம், தனது மகளுக்கு அவர் சமைப்பதால் சுகாதாரத்துடனும் தூய்மையாகவும் ஆரோக்கியமான உணவாகவும் அது உள்ளது. இவை எல்லாவற்றையும் விட அந்த உணவில் அன்பு உள்ளது என வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகளுக்காக வாழும் தந்தை, தந்தைக்காக வாழும் மகள், இருவரையும் ஆதரிக்கும் சமூகம் என இந்த நிகழ்வு சீனாவை அழகாக்கியுள்ளது.